எப்படி வந்திருக்கு? தி எக்ஸாம் will have been being written by me. வணக்கம், லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த ஆதரவை மென்மேலும் அளிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்று பார்க்க இருப்பது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸோட எதிர்காலத்தில் எப்படி எழுதுறது. இது வரைக்கும் நம்ம எதை பார்த்தோம்? நிகழ்காலத்தில் எப்படி எழுதுறது, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸு, இறந்த காலத்தில் எப்படி எழுதுவது, அதாவது பாஸ்ட் டென்ஸு. இப்போ பார்க்க இருப்பது எதிர்காலத்தில் எப்படி எழுதுறது. இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி இருக்கும்? சாதாரணமாக நீங்கள் எழுதுகிற சென்டென்ஸ் தான் என்னது ஆக்டிவ் வாய்ஸு. இதில் சில வித்தியாசங்கள் மட்டும் இருக்குது. அதை தமிழில் செய்வினைன்னு சொல்லுவோம். கலா படம் வரைவாள், அவளுக்கு நல்லா படம் வரைய தெரியும். அப்படிங்கும்போது கலா படம் வரைவாள், ரைட்டா? இந்த படம்ங்கிறது என்னது? அதுதான் ஆப்ஜெக்ட். கலாங்கிறது சப்ஜெக்டு, அதாவது யார் இதுங்கிறதுக்கு பதில் வருது இல்லையா, அதுதான் சப்ஜெக்ட். படம்ங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அல்லது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். யாரை எதை என்ற கேள்விக்கு டைரக்டாக என்ன பதில் வருதோ அதுதான் என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதில் கலா என்னத்தை வரைஞ்சா? படம் வரைந்தால். அதனால் இது ஆக்டிவ் வாய்ஸ். இதை பேசிவ் வாய்ஸை ஃப்யூச்சரில் எப்படி மாற்றுறது? பேசிவ் வாய்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸை எப்படி மாற்றுறதுனா, இதை செயற்பாட்டு வினை ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, படம் கலாவால் வரையப்படும். பாருங்கள், படம் என்ன ஆச்சு? இந்த ஆப்ஜெக்ட், அதாவது டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன ஆச்சு? சப்ஜெக்டாக மாறிடுச்சு, ரைட்டா? கலாங்கிறது என்ன ஆயிடுச்சு? கலாவால் அப்படின்னு ஆல் சேர்ந்துருக்கு. வரையப்படும், வரைகிறதுங்கிறது என்னது? வரையப்படும் அப்படின்னு வந்துடுச்சு, ரைட்டா? இந்த ஆல்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் பை அப்படின்னு போடலாம். இப்போ கலாவால்ங்கிறத எப்படி சொல்லலாம்? பை கலா அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே, இப்போ சில உதாரணங்களை பார்த்துடலாம். ஏன்னா ஃப்யூச்சர் டென்ஸில் 4 விதமான வாக்கியம் இருக்குது. அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி எழுதலாம்? நான் தேர்வு எழுதுவேன். சரிதா? நான் தேர்வு எழுதுவேன். இதை சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி? பேசிவ் வாய்ஸ் வரும்போது தேர்வு என்னால் எழுதப்படும். சரிதா? நான் எழுதுவேன்னா நாளைக்கு ஒரு தேர்வு இருக்குது, அதை நான் தேர்வு எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதவே எப்படி என்ன சொல்லுவீங்க? தேர்வு என்னால் எழுதப்படும்னு பேசிவ் வாய்ஸில் சொல்லுவீங்க. புரியுதா? ஓகே, அடுத்து என்னது? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அல்லது ஃப்யூச்சர் ப்ரோக்ரெசிவ் டென்ஸு. நாளைக்கு நேரம்லாம் நான் தேர்வு எழுதி கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரைட்டா? இதை பேசிவ் வாய்ஸில் எப்படி வரும்? தேர்வு என்னால் எழுதப்பட்டு கொண்டு இருக்கும் ஃப்யூச்சரில். சரிதா? அடுத்தது பாருங்கள், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸு. நான் தேர்வு எழுதியிருப்பேன், இது என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் அந்த கேள்வி கேட்டிங்கன்னா, அதுக்கு என்னென்னா, இப்போ நாளையோடு சேர்ந்து நான் 5 தேர்வு எழுதியிருப்பேன், ஆக மொத்தம் 6 தேர்வு, இன்னும் 1 இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் எப்படி சொல்லுவோம்? நான் 5 தேர்வுகள் எழுதி இருப்பேன் ஃப்யூச்சரில். சரியா? ஓகே, இதே இது பேசிவ் வாய்ஸில் வரும்போது தேர்வு என்னால் எழுதப்பட்டு இருக்கும், அதாவது 5 தேர்வுகள் என்னால் எழுதப்பட்டு இருக்கும் நாளையோடு சேர்ந்து. அந்த மாதிரி சொல்லும் போது என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி சொல்லணும். இப்போ பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அல்லது நான் தேர்வு எழுதி கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 நாள் எக்ஸாம் இருக்குது, 10 நாள் எக்ஸாம். இப்போ 5ஆவது நாள் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க. நாளைக்கு எழுத போகும்போது என்ன சொல்லுவீங்க? நான் 6ஆவது நாளாக தேர்வு எழுதி கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் 4 நாள் எழுதணும் இல்லையா? அந்த மாதிரி நேரங்களில் இதை சொல்லணும். புரியுதா? இது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அல்லது ப்ரோக்ரெசிவ் டென்ஸை பேசிவில் சொல்லும்போது தேர்வு என்னால் எழுதப்பட்டு கொண்டு இருந்திருக்கும் அப்படின்னு தமிழில் சொல்லுவீங்க. இப்போ தமிழில் புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இதை அப்படியே எப்படி இங்கிலீஷில் பார்க்கலாம் வாங்க. இப்போ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் நான்
தேர்வு எழுதுவேன் அப்படின்னு வந்திருக்கு. அதை இங்கிலீஷில் வரும்போது எப்படி வரும் பாருங்கள். நான் சப்ஜெக்ட் அப்படியே தான் வரும். அடுத்து என்னது எழுதுவேன் வரும். ரைட்டா? 3. அடுத்து என்னது மிச்சம் இருக்க தேர்வு. நான் தேர்வு எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னும் ஒரு மாதம் இருக்குது எக்ஸாம் எழுதுறதுக்கு. அந்த மாதிரி நேரங்களில் என்ன சொல்லுவோம்? நான் தேர்வு எழுதுவேன் ஃப்யூச்சரில். இப்போ ஐ எழுதுவேன்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? ஷல் அல்லது வில் போடலாம். வில் போட்டு ரைட் தி எக்ஸாம் அப்படின்னு போடலாம். நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்? ஃப்யூச்சரை குறிக்கிறதுக்கு ஷல்லும் போடலாம் அல்லது வில்லும் போடலாம். இதை காமனாக இப்போ கரண்ட் இங்கிலீஷில் நவீன ஆங்கிலத்தில் 2ல் எது வேணுனாலும் போடலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வில்லை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஐ வில் ரைட் தி எக்ஸாம்னு எழுதுறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. கரெக்டா? ஓகே. இப்போ பாருங்கள். ஐ வில் ரைட் தி எக்ஸாம் அல்லது ஐ ஷல் ரைட் தி எக்ஸாம். இது பேசி வாய்ஸில் வரும்போது என்ன படும்? தேர்வு என்னால் ஆல் வந்திருக்கு இல்லையா? அப்போ 2A 2B. ஆளுக்கு என்னன்னு சொன்னேன்? பை. இங்கே என்ன இருக்குது? எழுதப்பட்டு இருக்கும். இங்கே எழுதுவேன்கிறது எப்படி மாறி இருக்குது? எழுதப்பட்டு இருக்கும்னு மாறி இருக்குது. இந்த எழுதப்பட்டுங்கிறது என்னது? இதுதான் வினை எச்சம். வினை எச்சத்துக்கு இங்கிலீஷில் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கரெக்டா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? ரைட்டுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? ரைட், ரோட், ரிட்டன். இதுதான் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ ரிட்டன்ங்கிறது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எழுதப்பட்டு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ரிட்டன் சொல்லணும். இருக்கும் ஃப்யூச்சரில். ரைட்டா? இது 3A 3Bன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கிலீஷில் எப்படி வரும்? தேர்வு அப்புறம் இருக்கும். ரைட்டா? 3B 3A. அப்புறம் என்ன வரும்? என்னால். அந்த இது இந்த பக்கம் போயிடும். 2B 2A. தேர்வு தி எக்ஸாம். இருக்குங்கிறதுக்கு என்னது? வில் பி. என்னது? வில் பி. வில் பின்னா என்னது? இருக்கும். பி வர்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? வில் பி. எழுதப்பட்டுக்கு என்னது? ரிட்டர்ன் பை மீ. எப்படி வந்துருச்சு? தி எக்ஸாம் வில் பி ரிட்டன் பை மீன்னு வந்துருச்சு. தி எக்ஸாம் வில் பி ரிட்டன் பை மீன்னு வந்துருச்சு. ஓகே. இப்போ இன்னொன்று பார்க்கலாம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அல்லது ப்ரோக்ரெசிவ் டென்ஸ் எப்படி வருது? நான் தேர்வு எழுதிக்கொண்டு இருப்பேன். ரைட்டா? இங்கிலீஷில் எப்படி வருது பாருங்கள். நான் இருப்பேன். அடுத்து என்னது? எழுதிக்கொண்டு எதை? தேர்வை. ரைட்டா? எப்படி எழுதுவோம் நம்ம? ஐ ஷல் அல்லது வில் போடலாம். ஷல் பி அல்லது வில் பி. இருப்பேன் வில் பி அல்லது ஷல் பி. எழுதிக்கொண்டு எழுதுறதுக்கு ரைட். கொண்டுனா ஐஎன்ஜி சேர்க்கணும். ரைட்டிங் தி எக்ஸாம். எப்படி மாதிரி இருக்கு? ஐ ஷால் பி ரைட்டிங் தி எக்ஸாம். ரைட்டா? அல்லது ஐ வில் பி ரைட்டிங் தி எக்ஸாம். ரெண்டும் கரெக்டாக தான், தப்பு கிடையாது. ஓகே. அடுத்து இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு ப்ரோக்ரஸ் டென்ஸை பேசி வாய்ஸை எப்படி மாற்றினா எப்படி? தேர்வு என்னால் எழுதப்பட்டு இருந்து இருக்கும் அப்படின்னு மாறுது. என்னால் அந்த ஆள் வர்றதுனால அதை 2A 2Bன்னு வச்சுக்கிறேன். எழுதப்பட்டு 3A, கொண்டு 3B, இருக்கும் 3C. அப்போ இங்கிலீஷில் எப்படி வருது? தேர்வு இங்கிலீஷ் டென்ஸாக வரும்போது அப்புறம் இருக்கும். ரைட்டா? 3C. அடுத்து என்ன வரும்? கொண்டு. ரைட்டா? 3B அப்புறம் 3A வரும். ரைட்டா? அடுத்து என்ன வருது? என்னால்.
அந்த ஆல் இந்த பக்கம் வந்துடும் இல்லையா, அதனால் 2B 2Aன்னு போடுறேன். தேர்வுக்கு என்ன, தி எக்ஸாம். இருக்கும்க்கு என்னது, வில் பி. ரைட்டா? கொண்டுங்கிறதுக்கு என்னது, ஐஎன்ஜி சேர்க்கணும். இந்த இதில் தனியாக கொண்டுன்னு வர்றதுனால என்ன பண்ணணும், பி போட்டு ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். பீயிங், வில் பி பீயிங். எழுதப்பட்டுங்கிறதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரிட்டர்ன் பை மீ. எப்படி மாறி இருக்கு, தி எக்ஸாம் வில் பி பீயிங் ரிட்டர்ன் பை மீ அப்படின்னு மாறுது. வில் பி பீயிங் ரிட்டர்ன் பை மீ அப்படின்னு பேசிவ் வாய்ஸில் மாறுது. புரியுதா? மிச்சம் இருக்குதையும் பார்த்துடலாம். என்ன இருக்குது, நான் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் தேர்வு எழுதி இருப்பேன். எழுதி இருப்பேன், ரெண்டு பிரிவு இருக்குது இதில். எழுதி இருப்பேன் 3B. ரைட்டா? இங்கிலீஷில் வரும்போது நான் இருப்பேன் எழுதி அப்படி வந்துடுது. 3B 3A. அடுத்து என்ன வருது, தேர்வு 2. ரைட்டா? தேர்வு 2ன்னு வந்துடுது. சரிதா? இப்போ நான் ஐ இருப்பேன்ங்கிறதுக்கு என்னது, வில் ஹேவ் அல்லது ஷெல் ஹேவ், எது வேணாலும் போடலாம். இருப்பேன் எழுதி, எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷில், ரிட்டர்ன். ரைட்டா? வில் ஹேவ் ரிட்டர்ன் தி எக்ஸாம். ஏன்னா இது பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கிறதுனால வில் ஹேவ் போட்டுரும். வில் ஹேவ், ஏன்னா பெர்ஃபெக்டில் ஹேவ் கண்டிப்பாக வரணும். ஃபியூச்சரை குறிக்கிறதுனால வில் ஹேவ் போடுறோம். ரைட்டா? அல்லது ஷெல் ஹேவும் போடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, ரெண்டும் சரிதான். பாருங்கள், ஐ ஷெல் ஹேவ் ரிட்டன் த எக்ஸாம் அல்லது ஐ வில் ஹேவ் ரிட்டன் தி எக்ஸாம். இதே இது வந்து பேசிவ் வாய்ஸில் வரும்போது என்ன வருது, தேர்வு என்னால், அந்த ஆள் வர்றதுனால 2A 2B. எழுதப்பட்டு 3A 3B 3C அப்படின்னு மாறுது. ரைட்டா? இங்கிலீஷில் எப்படி மாறும், தேர்வு தேர்வு. அடுத்து என்ன வரும், இருக்கும் 3C. அடுத்து என்ன வரும், இருந்து 3B. அடுத்து 3A 3A வந்துருச்சா? அடுத்து என்ன வரும், அந்த என்னால், அந்த ஆள் இருக்கிறதுனால அது ஆள் ஃபஸ்ட்டு போய்டும், 2B 2Aன்னு வரும். ரைட்டா? ஐ இப்போ என்ன ஆச்சு, தி எக்ஸாம் இருக்கும், வில் ஹேவ். ரைட்டா? இருந்துக்கு என்ன சொன்னேன், பீன். எழுதப்பட்டு ரிட்டர்ன். ரைட்டா? பை மீ. ஆக இருந்துங்கிறதுக்கு பீன், கொண்டுன்றது என்ன சொன்னேன், பீயிங் அப்படின்னு போடணும். இங்கே இருந்துன்னு இருக்குது, அதனால் என்ன பண்ணோம், பீன் போட்டோம். தி எக்ஸாம் வில் ஹேவ் பீன் ரிட்டன் பை மீ. புரியுதா? தி எக்ஸாம் வில் ஹேவ் பீன் ரிட்டன் பை மீ. நான் வந்து ஒரு 3 எக்ஸாம், நாளையோட 3 எக்ஸாம் எழுதி இருப்பேன் அப்படி சொல்லும் போது தான் இந்த மாதிரி வரும். ரைட்டா? 3 exams will have been written by me அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? ஓகே, இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்ததை பார்த்துடலாம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் எப்படி வரும், நான் தேர்வு எழுதி கொண்டு இருந்திருப்பேன். இது நான் தேர்வு எழுதி கொண்டு 3A 3B 3C. ரைட்டா? இப்போ நான் ஃபஸ்ட் என்ன வரும், நான். அடுத்து இருப்பேன் 3C 3B. அப்புறம் என்னது, எழுதி கொண்டு வருது இல்லையா, 3A. அப்புறம் என்னது, எக்ஸாம் தேர்வு. ரைட்டா? ஐ வில் ஹேவ். வில் ஹேவ் இருந்துங்கிறதுக்கு என்னது, பீன். எழுதி கொண்டுங்கிறதுக்கு என்ன, ரைட்டிங் தி எக்ஸாம். ரைட்டா? ஓகே, என்ன வந்துருச்சு, ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் த எக்ஸாம் அல்லது ஐ ஷால் ஹாவ் பீன் ரைட்டிங் த எக்ஸாம். ஐ ஷால் ஹவ் பீன் ரைட்டிங் தி எக்ஸாம் அப்படின்னு வருது. இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில். அதே பேசிவ் வாய்ஸில் எப்படி வருது, தேர்வு என்னால் 2A 2B. எழுதப்பட்டு 3A
கொண்டு 3b, இருந்து 3c, இருக்கும் 3d. ரைட்டா? இப்போ இங்கிலீஷில் வரும்போது என்ன வரும்? தேர்வு. அப்படியே உல்டாவாக வரும் இல்லையா? இந்த வினைச்சொல் வந்து எழுதப்பட்டு கொழுந்து இருந்திருக்கும், அதுதான் வினைச்சொல். அது எப்படி மாறும்? உல்டாவாக வரும் இல்லையா? அப்போ என்ன வருது? 3d, 3c, அடுத்து 3b, அடுத்து 3a. அந்த மாதிரி உல்டாவாக வந்துடுது. அடுத்து என்னால், அந்த ஆல் இந்த பக்கம் போகும் இல்லையா? அதனால் 2b, 2a. இப்போ எப்படி எழுதுவோம்? தி எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? வில் ஹேவ் இருந்து பீன். இந்த கொண்டுங்கிறதுக்கு என்னது? பீயிங் எழுதப்பட்டு ரிட்டர்ன் பை மீ. எப்படி வந்திருக்கு? தி எக்ஸாம் வில் ஹாவ் பீன் பீயிங் ரிட்டர்ன் பை மீ அப்படின்னு வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? தி எக்ஸாம் வில் ஹாவ் பீன் பீயிங் ரிட்டர்ன் பை மீ அப்படின்னு வந்திருக்கு. புரியுதா? இப்போ ஃப்யூச்சர் டென்ஸையும் பேசிவ் வாய்ஸ்லையும் ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பார்த்தாச்சு. ஓகே, இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள். வெளியில் படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் அல்லது கல்லூரி மாணவர்கள் அல்லது ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் போய் சேருவதற்கு ப்ளீஸ் ஷேர் இன் வாட்ஸ்அப் ஆர் ஃபேஸ்புக் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.